अलंकापुरी पुण्यभूमि पवित्र तिथे नांदतो ज्ञान राजा सुपात्र तया दविता महापुण्यराशी नमस्कार माझा सद्गुरु श्री ज्ञानेश्वरा पुंडलिका वरदे ज्ञानदेव पंढरीनाथ महाराज की माऊली ज्ञानेश्वर महाराज की जय गुरु तुकाराम महाराज की सर्व संतों की जय जय राम कृष्ण जय जय राम कृष्ण जय जय राम जय जय राम
पाहता लोचणी रूप 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 पाहता लोचणी सुख
जीवन तुझे पाय तुझे पाय माझे जीवन तुझे पाय तुझे पाय माझे जीवन तुझे पाय तुझे पाय माझे जीवन
जन्म मरण 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 तुझ्यासाठी जन्म मरण जन्म मरण तुझ्यासाठी जन्म मरण जन्म मरण जन्म मरण तुझ्यासाठी 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 जन्म मरण जन्म मरण तुझ्यासाठी आणि कनेडे तुझी गोष्टी आणि कनेडे तुझी गोष्टी तुझी गोष्टी तुझी गोष्टी
कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि राम 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 कृष्ण हरि जय जय 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 राम माझे जीवन तुझे पायी माझे जीवन तुझे पायी कृपाळू तू माझी मागे कृपा
दिसो तुझ विन वाणी, नेदी दिसो तुझ विन वाणी. विठाल 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 ஜகத்குரு துக்காராமோட கீர்த்தனை அனுபவிக்கிறோம். माझे जीवन तुझे पायम, சென்ஸ் ஆஃப் சரண்டர் இருக்குதுல. உன்னுடைய திருவடியை நம்பி அப்படின்ற ஒரு பதம் கொள்ளலாம். உன்னுடைய திருவடியை நம்பித்தான் ஜனனம் எடுத்திருக்கேன்னு சொல்லலாம். உன்னுடைய திருவடி மட்டும் எனக்கு போரும், வேற ஒண்ணும் வேண்டாம். என்ன ஜீவனத்தை இத்தனை சமாச்சாரம் இருக்கு. பிறக்கும் பொழுது துக்காராம் மகாராஜுக்கு பேச வராத போது என்னத்தை சொல்ல முடியும்? குழந்தையா இருக்கும் பொழுது, சிசுவா இருக்கும் பொழுது, பிறந்த சிசுவாக துக்காராம் மகாராஜ் இருந்திருப்பார் இல்லையா? அப்போ உணர்வுகள் அப்போலேருந்து இருந்துட்டு இருக்கு. நேரம் வரும்போது அந்த ஃபிளாப்பி எடுத்து விடுற, அவ்வளவுதான். அந்த பட்டனை கம்ப்யூட்டர் தட்டின உடனே அந்த வருது, நேதி திசோ துஜவின மாடி பாண்டுரங்கா துஜே தானே. உன்னை நம்பி வந்தேன்னு ஒரு இடத்துலயும் சொல்லல. அவர் நம்பாதியா வரப்போறாரு. நம்பி வந்தேன்னு சொல்லல, உனக்காக வந்தேன்ற. ஏன் உனக்காக வந்தேங்கிறதுனால அவர் பிரகாரம் வந்து பிறக்கிற ஜீவன்கள் எல்லாம் திரும்பி வந்த இடத்துக்கு போகணும். எது பிகினிங் பாயிண்டோ அது கோயிங் டு பி தி எண்ட் பாயிண்ட். அப்படிதானே உலகத்தினுடைய நியதி. பிறக்கிற ஜீவன்கள் எல்லாம் எந்த குலமோ கோத்திரமோ தெரியாது, என்ன பேக்ரவுண்ட், என்ன பద్ధதியில வர அந்த குடும்பத்தை தெரியாது. அப்போ வரும்பொழுது ஒரு பவ்யமா வந்து தாய் தகப்பன் சொல்லிக் கொடுக்கறது, குருமார்கள் சொல்லிக் கொடுக்கறது, இந்த குருவை ஸ்வீகரிக்கிறது, அப்புறமா அந்த குருவையும் ஸ்வீகரிக்கிறது, பல குருக்களை ஸ்வீகாரம் பண்ணி எல்லார்கிட்டையும் ஒரு நல்ல பேர் வாங்கி, எனக்கு இவர்களுடைய திருவடிதான் முக்கியம் சொல்லி உடனே அவர்கள் வந்து எங்களுடைய திருவடி இருக்கட்டும், பகவத் திருவடியை நோக்கி போ அப்படின்னு சொல்றது இருக்கட்டும். இப்படி எல்லாம் பல உணர்வுகள் கலந்து கலந்து கலந்துதான் சத்பாவம் போயிட்டு இருக்கு. அப்படி வந்த துக்காராம் மகாராஜ் தான் சொல்ற, பாண்டுரங்கா துஜே தானே மீச் துஜ தானே. நான் என்னத்துக்கு கவலைப்படணுங்கிற, எனக்கு கவலை கொஞ்சம் கூட கிடையாதுங்கிறார். எனக்கு கவலையும் கிடையாது, எனக்கு சுகத்தை பத்தி தெரியாது, துக்கத்தை பத்தி கவலை இல்லை, என்கிட்ட என்ன இருக்கு எனக்கு கவலை இல்லை, நான் என்ன பண்ண போறேன் எனக்கு கவலை இல்லை, எனக்கு என்னெல்லாம் தெரியும் முக்கியம் இல்லை. விட்டல் ரசிக்கிறார். ரகுமாயி வந்து அப்பப்போ கேட்கலாம் விட்டல் கிட்ட, துக்காராம் மகாராஜ்னா ஓடி ஓடி போயிடுறேன்னாக்க, துக்காராம் மகாராஜ் கீர்த்தனை வந்து நீ கேளு, அப்பதான் உனக்கு தெரியும். உன்னுடைய குழந்தைகிட்ட இருக்கிற வாத்சல்யத்தினுடைய பூரணத்துவம் உனக்கு கிடைக்கும். சந்தர்கள் நிறைய பேர் இருக்கா, எல்லாரும் ஒரே பாவமா இருந்தாலும் லாடுகா பாட துக்காராம் மகாராஜ் செல்ல குழந்தை. ஏன்னா அவ்வளவு அள்ளி கொடுத்திருக்கார். கொடுத்தா மூச்சு தணற அளவுக்கு அன்பை கொடுத்திருக்கார், பிரேமத்தை கொடுத்திருக்கார், பாவத்தை கொடுத்திருக்கார். அதான் அம்பாள் ஒத்துக்கிறா, ஆமா அப்படித்தான் இருக்கு. கவித்துவத்தினுடைய எல்லையையும் தாண்டி போகிறதே. அப்படி நினைக்காத ரகுமாயி, அவருடைய உணர்வுகள் அப்படி அவரை போக வைக்கிறது. அவர் செய்யல, அது அக்ஷரங்களா வரதுனால நீ அவர் ஏதோ யோஜனை பண்ணி சொன்னார்னு நினைக்காத. இல்ல பக்தியில பரவசமாய் சொல்லல, அவருக்கு வந்துட்டே இருக்கு, மழையா வந்துட்டே இருக்கு. எங்க இந்த உணர்வுகளை எங்க எல்லாரும் சாதுக்கள் இருந்து பகவானும் அவனுடைய பிரத்யக்ஷ பத்னியும் கூட எப்படி தெரிஞ்சுக்க முடியுதுன்னா, ஒரு ஆதாரமான ஒரு நிரூபணத்தை ஒரு கடுவில வைக்கிறார். ஜென்ம மரண
जन्म मरण तुझ्यासाठी जन्म मरण तुझ्यासाठी विठ्ठल 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 அதை தவிர ஆணிக்க நேனே தூஜி கோஷ்டி. அந்த அக்ஷரத்துல அந்த கடுவியினுடைய அந்த பதத்துல என்ன பாவம் இருக்கு, என்ன பிரேமம் இருக்கு, எதை ஆசிரியக்கிறார் ஜெகத்குரு துகாராம் மகாராஜ், நாம என்ன புரிஞ்சுக்கிறோம், கீர்த்தன்கர்கள் எல்லாம் அதை பற்றி எப்படி எல்லாம் சொல்லணும்னு ஆசைப்படுறா, பகவான் அதை எப்படி அங்கீகாரம் பண்ணிக்கிறான் இதுல இருக்கு. இந்த கீர்த்தனுடைய மொத்த விஷயமும் இருக்கு. அப்படியே ரசமா அனுபவிச்சுட்டே போடும். அதற்கு பேர் பிரம்ம ரசம்னு பேர். ஒரே கடுவியில பல விஷயங்களை சொல்றார். ஜென்ம மரண துஜா சாட்டிங்கிற காரணம் ஏன் சொல்றேன்னா, கீர்த்தன்கருக்கு தோன்றது ஜென்ம துஜா சாட்டின்னு சொல்லியிருக்கலாம். ஒரு சாமானியன் ஒரு கவித்துவத்துல ஜென்ம மரண துஜா சாட்டி வந்து அக்ஷர பூர்த்தி ஆகுது. துகாராம் மகாராஜ் எவ்வளவோ அக்ஷரங்களை போட முடியும். என்ன சொல்றாருனாக்க, நான் சுழற்சியை பத்தி கவலைப்படலேங்கிற ஒரு வேதாந்தத்தையும் சித்தாந்தத்தையும் அங்கமாக வச்சு அந்த கடுவியை சொல்றாரு. அதுல வேதத்தினுடைய அந்தமும் இருக்கு, சித்தத்தினுடைய அந்தமும் இருக்கு. கவலைப்படுறவன் வந்து சித்தத்தினுடைய அந்தம், கவலைப்படாதவன் வேதத்தினுடைய அந்தம். உண்டுனா ஜென்மா உண்டுனா நரனாக எடுத்தா மரணம் உண்டு தானே, நியாயம் தானே, அப்படித்தானே எல்லாரும் பெரிய பெரிய ஞானிகள்லாம் கூட அப்படித்தானே சொல்றான். ஒரு நாளைக்கு ஒரு அதை பத்தி ரொம்ப முக்கியமான சொல்றாருக்கா இல்லை, அது முக்கியமாக இருக்கோ இல்லையோ அதை பற்றி சீர்தூக்கி பார்க்கணும், பயப்படக்கூடாதுன்னு சொல்றாருக்கா இல்லை, அது மட்டும் சமாச்சாரம் இல்லை, இதற்கும் இந்த ஆதியும் அந்தமும் குள்ள அதுதான் ஜென்மம் மரணம். துஜா சாட்டின்னு சொன்னதுல என்ன அர்த்தம் சொல்றார் ஜெகத்குரு துகாராம் மகாராஜ், என்னால முடிஞ்சதெல்லாம் நான் பண்ணிடணும்னு ஆசைப்படுறேன், அதற்கு நீ எனக்கு கிருபை பண்ணுன்னு கேட்கிறாரா, வினந்தி கேட்கிறாரா, காமியார்த்தமா கேட்கிறாரா? அப்படியே காமியார்த்தமா கேட்டாலும் என்ன கேட்கப்படுற ஒரு அவங்கத்திலயுமே ஒண்ணுமே கேட்கலையே. நமக்கு கிடைச்ச 4000 கீர்த்தனங்கள்ல ஒண்ணுத்துல கூட எனக்கு இது வேணும்னு சொல்லலையே. அதற்கு முரண்பாடா இங்க சொல்றார் ஜென்ம மரண துஜா சாட்டி ஆணிக்க நேனே தூஜி கோஷ்டி. அதை தவிர வேற எதுவுமே இல்லைங்கிற. அப்ப அது என்ன? ஜென்ம மரண ஜென்ம கொடுத்தாச்சு, ஏற்கனவே ஜென்மத்தை கொடுத்தாச்சு விட்டல். அந்த பிரம்மம் ஜென்மத்தை கொடுத்தாச்சு, கொடுக்க வேண்டிய கர்த்தா அவன் தான் கொடுத்தாச்சு. இவர் ஜீவாத்மா ஜீவனத்தை எடுத்துன்னு வந்தாச்சு. பக்தி உள்ள ஒரு குடும்பத்துல தான் அவர் ஜனனம் எடுக்கிறார். அழகான ஒரு ரம்யமான சூழல் இருக்கிற தேகுங்கிற கிராமத்துல தான் அவருடைய ஜென்மம் கிடைக்கிறது. அவருடைய ஜென்மஸ்தான் அது. அங்க இருக்கிற பட்சிகள்ல இருந்து ஸ்தாவர ஜங்கமங்கள்லாம் கிருஷ்ணன் எப்படி விருந்தாவன்ல வந்தானோ அப்படி சந்தோஷப்பட்டதுன்ற அளவுக்கு கீர்த்தன்கர்கள் சொல்றாங்க. அதுல பாஷையில சொல்லல, பாவத்துல சொல்லித்து. இந்த உணர்வுகளை துகாராம் மகாராஜ் திருவடியில கொடுக்கிறார். ரகுமாய் அதை ரசிக்கிறார். ஆழங்கள் சொல்லிண்டே போயிட்டே இருக்கலாம், இருக்கவே இருக்கு.
முக்கியமான உணர்வு ஒண்ண முன்ன வைக்கிறோம். என்ன வைக்கிறோம் அப்படின்னாக்க, கீர்த்தன்கர் கொடுக்க வேண்டிய ஒரு வெரி ஸ்ட்ராங் மெசேஜ் என்ன, ஜென்மம் உண்டுனா நான் சாமானிய நரனாக வந்து இந்த பூமியில ஜனிச்சிருக்கேன், எனக்கு மரணம் உண்டுன்னு தெரியும், அது உனக்காக இருக்கட்டும்னு சொல்லி கொடுக்கிறது மட்டும்தான் எனக்கு சித்தாந்தமாக புரியணும்னு கீர்த்தன்களோட சேர்ந்து சாதுக்கள் எல்லாம் சொல்லணும். விட்டால 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 அதுதான் அர்த்தம். ஜென்ம மரண துஜா சாட்டி, மரணம் வந்தா என்ன இப்போ, இட் இஸ் அனதர் பிகினிங் தானே. சொல்லுவா இல்லையா, ஒரு வச்சவன் கேள்விப்பட்டிருக்கோம், பெரிய ஞானிகள் எல்லாம் சொன்ன வார்த்தைகள் தான் அது. When thou see a great end, be sure of a great beginning. ஒரு பெரிய பிரமிப்பு ஒன்று முடிவுக்கு வருதுன்னா கண்டிப்பாக நம்பியிரு இன்னொரு பிகினிங் ஆரம்பிக்க போகுது. இங்க அந்த அர்த்தத்தை மட்டும் பார்க்கணும். Be sure of a beginning. துகாராம் மகாராஜனுடைய காலத்துல, அவருடைய வாழ்வினுடைய சரித்திரத்துல, அவருடைய சம்ஸ்காரத்துல என்ன நடந்தது, ஜென்மம் கிடைச்சது, எப்படி கிடைச்சது, பிரகலாதனுடைய ஜென்மா வந்து திருப்பி புனர் ஜென்மமாக சந்த் உத்தவருக்கு கிடைச்சது, அங்கதனுக்கு கிடைச்சது, நாமதேவருக்கு கிடைச்சது, அப்புறம் துகாராமுக்கு கிடைச்சது. இப்படித்தானே வந்தது. ஒவ்வொருத்தருடைய நிலைகளை பார்த்துக்கோ. பிரகலாத சரித்திரத்தில் என்னென்ன அங்கங்கள்லாம் கிடைச்சது, என்னென்ன பாவங்கள் எல்லாம் நமக்கு சித்திச்சது, என்ன பக்தி ஸ்புரிச்சது தெரியும். அங்கதனாக இருந்து காவியமே படைச்சா நாம இல்லையே தவிர நம்மளிடம் வந்து அதுக்கு வேணுங்கிற ஆராய்ச்சி குறிப்புகளோட நம்ம கிட்ட விஷயங்கள் இருக்கு. அங்கதனை பத்தி சொல்லும் பொழுது ராமன் அங்கதன் நம்மகிட்ட இருந்த ராஜா அவருக்கு பட்டாபிஷேகம். ஆனா அந்த ராஜாவுக்கு கோவில்ல கும்பாபிஷேகம் நடக்க போகுது கூரியத்துல. இந்த நாட்டுக்கே இந்த லோகத்துக்கே ஒரு புனர்ஜென்மா கிடைக்கணும், இந்த அசட்டுத்தனங்கள்லாம் குறையணும். இது இல்லாத இருக்காது. வெயில் ரொம்ப ஜாஸ்தியாகும், வேணும்னு யாரும் எதுவும் பண்ணல, அனர்த்தத்தால பண்றான். எப்படி அனர்த்தத்தால பண்றான்னா, எனக்கு வீட்டுல முன்னாடி வந்தா வழி அடைஞ்சதாக்கு நான் ஒரு மரத்தை வெட்டணும், அவன் பிரகாரம் தப்பு இல்லையே இல்லையா. ஒரு ஜீவன் அவன் வீட்டுல வாசல்ல முன்னாடி எங்க தப்பா ஒரு மரம் வளர்ந்து போறவரெல்லாம் இடிச்சுக்கிறான்னாக்க சாதுக்கள்லாம் வர உடனே பக்கம் இன்னொரு இடத்துல வச்சிருக்கலாம். மரம் வச்சுட்டே தான் இருக்கா, போறலங்க நிறைய வச்சிருக்கா. விழிப்புணர்வு நிறைய இருக்கு, முந்திய மாதிரி இல்லை. மரம் நடு விழா வைக்கிறா, அப்புறம் மரம் நடுவனுடைய ஒரு பெரிய அமைப்பு, ஒரு அங்கம் வச்சிருக்கா. மரம் நடுறதுக்காக ஒரு பெரிய நிர்வாகம்லாம் இருக்கு. ஒரு பக்கம் நட்டுண்டே இருக்கா. மரம் நட என்ன ஆறுதுன்னா நிறைய மழை வருது, சுபிக்ஷமா இருக்கணும் இல்லையா. உடனே என்ன ஆகுது, வேட்டுல எல்லாம் சுபிக்ஷமா இருக்கா மாதிரி ஒரு பாவம் கிடைக்குது. பள்ளத்தை நோக்கி திபு 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 திபுன்னு வருது. கோதாவரி என்ன, கங்கை என்ன, காவேரி என்ன, நர்மதா என்ன, பிரம்மபுத்திரா என்ன, எல்லாமே இன்ஸ்பெக்ட். ஏழு ஜனங்கள் பிக்ஷா, சாப்பாடு கிடையாது. ஓல லுகுடன், ஓலன்னா ஈரமானது மராட்டி, லுகுடன்னா துணி, ஓல அதை போட்டு ஏழைகள் நிற்கிறான். பகவானுக்கு இது ஒண்ணும் ஆசை இல்லை, இது சங்கல்பமும் இல்லை அவனுக்கு. அப்ப ஏன் இது நடக்கிறது பார்த்துட்டே இருக்காங்கன்னாக்க, சங்கல்ப விகல்ப மாவளத்தின் இவருடைய குரு சொல்றார், இவருடைய முன்னோடி சொல்றார், சந்த் நாம்தேவ் மகாராஜ் சொல்றார். அவர் சொல்லும் போது என்ன சொன்னார், நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி சாந்தமா சொன்னார். விட்டல அமுச்சே சுகாச்சே ஜீவன், விட்டல ஸ்மரண பிரேமபான. கேட்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. விட்டலங்கிற நாமத்தை சொல்லும் போது பிரேமபானத்துக்கு ஈக்குவலா உண்ட ஒரு ஸ்மரணை கிடைக்கிறது. அவன் படியே போறவளுக்கு முத்திரையில சொல்றாரு, சங்கல்ப விகல்ப மாவளத்தி. அவனுடைய திருவடி, அவனுடைய நாமம், அவனுடைய திசத் தரிசனம்
எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது அந்த ஜீவனுக்கு சங்கல்பம்னு ஒண்ணு தனியா கிடையாது, விகல்பம்னு ஒண்ணு தனியா கிடையாது. ஒரு ப்ரொசீஜர் சங்கல்பம்னு ஒன்று. நான் நாளையில இருந்து சங்கல்பம் பண்ணிக்கிறேன் நல்ல விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு, நான் நாளையில இருந்து என்னுடைய துர்குணத்தை விடுறதுக்கு ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிறேன், ரெண்டும் சொல்லலாம், உரிமை இருக்கு. நான் ஏற்கனவே பண்ணினதுக்கு ரொம்ப வருத்தப்படுறேன், அதையெல்லாம் மன்னிச்சுடுப்பா, விகல்பமா எடுத்துக்காத கேட்கறதுக்கு உரிமையும் இருக்கு. अमुचे जीवन विठ्ठल स्मरण प्रेम पाना संकल्प विकल्प मावळती என்ற அக்ஷரம் 3 அக்ஷரம் ஞாபகம் வச்சுக்கணும். மிச்ச குறுக்க என்னெல்லாம் வருதுலாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உணர்வுகளுடைய எல்லை கோட்டை தாண்டி இந்த மரம் வச்சு மரம் நன்னா வளர்ந்து நிறைய மேகங்கள் திரண்டு நீர் நிறைய வந்து சமுத்திரத்துக்கிட்ட ஒரு பெரிய விஞ்ஞானம். இதை சாக்கா வச்சு தெரிஞ்சுக்கணும். நம்ம சித்தாந்தம் வேதாந்தமும் சமுத்திரத்திலையும் இருக்கு, விட்டல்ட்டியும் இருக்கு, ஜெகத்குரு துகாராம் மகாராஜ்டியும் இருக்கு. சாதுக்கள் ஏன் வந்து விழுறாங்க, அந்த தேனி வந்து தேன் கூட்டம் வந்து முக்கியரா மாதிரி ஏன் வந்து விழுறான்னா அங்க பிரேம பானா இருக்கு, அதனால வராங்க. ஏன்னா அந்த அடுத்த ஜென்மா கிடைக்குமான்ற நம்பிக்கை உள்ளூர் டவுட் இருக்கு. அதுல ஒண்ணும் ஒரு சஞ்சலம் வேண்டாம், டவுட் இருக்கு. பேசும்போது நிறைய ஆவேசமா சொல்றதுக்கு சந்தோஷமா தான் இருக்கு, டவுட் இருக்கு, ஒரு ஓரத்துல இருக்கு, அயோட்டா டவுட் இருக்கு. அடுத்த ஜென்மா நல்லபடியா கிடைக்குமா, இப்படியே சத்சங்கம் கிடைச்சிருக்குமா, இந்த விட்டல பாவம் நிலைக்குமா, ஜெகத்குரு துகாராமோட கீர்த்தனத்தெல்லாம் அனுபவிக்க முடியுமா, இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்க முடியுமா, நிலைப்பாடுகள் எல்லாம் புரிஞ்சுக்க முடியுமா, எதற்காக இந்த ஜனனம் எதற்காக இந்த மரணம் தெரிஞ்சுக்க முடியுமா? நிச்சயம் முடியும். அப்போ கோடி காட்டுற ஜெகத்குரு துகாராம், ஜென்மம் உண்டு மரணம் உண்டு அப்படின்னு ஒரு சாமானியனுக்கு சொல்றா போல தன்னை சொல்லிக்கிறார். மாஜே ஜீவன துஜே பாய நேதி திசோ துஜே வீர வாணி பாண்டுரங்கா துஜே தானே அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளிப்படையான பாவார்த்தம் என்னன்னா, விட்டலா உன்னை நம்பி ஜனனம் எடுத்துன்னு வந்திருக்கேன், உன்னை தவிர எதுவுமே எனக்கு வேண்டாம். உன்னுடைய வாணி, உன்னுடைய கீர்த்தனங்கள், உன்னுடைய நாமம், உன்னை பற்றின உணர்வுகள், உன்னை பற்றின நினைவு அலைகள், இதை தவிர எதுவுமே வேண்டாம். திருப்பி திருப்பி நீ எத்தனை ஜென்மா கொடுத்தாலும் சந்தோஷமா எடுத்துக்கிறேன், என்ன வேணா கொடு, எப்படி வேணா கூட எடுத்துக்கிறேன். வறுமையை கொடு, எளிமையை கொடு, ஏழ்மையை கொடு, உயர்வை கொடு, சம்பத்தை கொடு, கோட்டீஸ்வரன் ஆக்கு, பிரஜாபதிக்கு சமமா காக்கு, அதை பத்தியும் கவலைப்படல. எது கொடுத்தாலும் உன்னுடைய வாணியை நான் விடவே மாட்டேன். நேதி திசோ துஜவின வாணி, உன்னை பார்க்கறது, உன்னை பற்றின உணர்வுகளை சொல்லிக் கொண்டே இருக்கிறது, ரெவர்பரேட் ஆகிட்டே இருக்கு. அதுல எனக்கு எது கிடைக்கிறதோ எதுவுமே சுழற்சி தானே. நீ முடிவு பண்ண போற சுழற்சி ஜன்ம மரண மரண ஜன்ம ஜன்ம மரண மரண ஜன்ம ஜன்ம மரண மரண உனக்காக இருந்துட்டு போட்டோம். அதை தவிர எந்த கோஷ்டியும் வேண்டாம். கோஷ்டினா எந்த விஷயமும் வேண்டாம். அங்க போனா அது பண்ணலாம், இவர் இதுக்காகத்தான் வந்திருக்காரு, அதுக்காக எனக்கு அது வேண்டாங்கிறார், அது கூட வேண்டாங்கிறார். சாதுவை ரட்சிக்கிறதுக்காக நான் வரணும்னு அவசியம். வேதாந்தத்தினுடைய ஒரு எல்லை கோட்டுக்கு போறேன். ஜெகத்குரு துகாராம் இந்த அக்ஷரத்துல கேட்கலாமே, நான் திரும்பி வந்து மக்களை எல்லாம் உதாரணம் பண்ணணும், அவதான் உதாரணம் பண்றா, அதை விட இன்னும் வசதியா கேட்கிற, நான் எதை கொடுக்கணும்னு எனக்கே தெரியலையே துகார்ன்றார் விட்டல். நீ இப்படி கேட்டுட்டா நான் இதை தவிர வேற என்னத்தை பண்ண முடியும்னா, இல்லையே முன்னாடி சொல்லியிருக்கேனே நேதி திசோ துஜவீன வாணி, அதை தான் நான் கொடுத்துட்டே இருக்கேனே, ஒவ்வொரு நிமிஷமும் பங்கம் இல்லாம வந்துட்டே இருக்கேப்பா அப்படின்னாக்கா, அப்படியே அந்த வெள்ளக்காட்டில் வருகின்ற மடை திறந்த வெள்ளம் போல், அருவி போல், பிரவாகம் போல் உன்னுடைய அபங்க வாணி வந்துட்டு இருக்கேப்பா அப்படின்னாக்க, அதுக்கப்புறம் ஏன்பா ஜென்ம மரண துஜா சாட்டி அப்படின்னா சந்தேகம் இருக்கா துக்கா? உனக்கு மரணம் இருக்குன்னு சந்தேகம் இருக்கா துக்கா? துக்கா உனக்கு சந்தேகம் இருக்கான்னு விட்டல் கேட்கிறான். கேட்கறது எதுக்காக கேட்கிறான்னாக்க, உனக்கு கிடையாது அதனால நான் கேட்கிறேங்கிறது. விட்டல் உனக்கு கிடையாது, நீ இந்த சரீரத்தோட என்னோட வரப்போற வைகுண்ட பிராப்திக்கு, அதை பத்தி அவருக்கு லட்சியம் இல்லை.
அவர் அப்புறம் வருதெல்லாம் அபங்கம் முன்னாடி வந்தாச்சு. ஃபியூச்சர் டென்ஸ்ல இது நடுவுல வந்தாச்சு. அவருக்கு தெரியாதே, ஒன்றும் சொல்லலையே. ராமேஸ்வர மாம்பாஜி பண்டிட் வந்து அவங்கத்தெல்லாம் பகிஷ்காரம் பண்ணார் இந்திராயணி நதியில. அவர் வாழ்க்கையில துக்கம் நெஞ்ச அடைச்ச ஒரு சம்பவம். எவ்வளவோ இழப்பை சந்திச்சிருக்காரு. குழந்தைகள் எல்லாம் பட்டினி கிடந்திருக்கு, குழந்தைகளுக்கெல்லாம் நோய் நொடிலாம் வந்திருக்கு, பிராணம் இதுவும் ஆயிருக்கு, குடும்பம் க்ஷீண தசையில போயிருக்கு, என்னெல்லாமோ நடந்திருக்கு. ஆட்டமே கண்ணல. ஒரு இந்திராயணி நதியில பகிஷ்காரம் ஆன உடனே சோர்ந்து போயிட்டார். பெட்டல் முதல்ல துகாராம் மகாராஜ் சாப்பிடாத இருக்கக்கூடிய ஒரு காரணம் எதுக்குடானாக்க, நேதி திசோ துஜ வின வாணி. அபங்கம் தான் அந்த வாணி. அந்த வாணி அது இல்லாத இருக்கக்கூடாது, அது இருந்துட்டே இருக்கணும், அதற்காக வரணும், அதற்காக போகணும். அதற்கு அது கேரண்டி ஆனா ஜென்ம மரண துஜாசா. போராட்டம். அதனாலதான் இவ்வளவு ஏன் அவருக்கு சந்தேகம் வந்ததுன்ற பொருள் மட்டும் நமக்கு கீர்த்தன்கிற முறையில அவரவர்களுக்கு தெரிஞ்சதை சொல்லணும்னு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு சபையில. அப்போ எனக்கு தோணித்து, ஆமாம், ஜெகத்குரு துகாராம் மகாராஜே ஒரு அபங்கம் சொல்லியிருக்கார். சொல்லும்போது சொல்லியிருக்கார், விட்டல நாத விட்டல வேத விட்டல சந்த விட்டல விட்டல சுகா விட்டல துக்கா, விட்டல நாத விட்டல வேதமும் விட்டல அப்படிலாம் சொன்னவர் வந்து ஒரு பின்வாங்கின நிலை போல, எப்படி ஜென்ம மரண துஜா சாட்டி கேட்டது போல ஆணிக்க கோஷ்டி ஆணிக்க சூஜி நேனே கோஷ்டி சொன்னதுக்கு அப்போ காரணம் என்னன்னு சொன்னது, பகுத ஜன்மாந்தி ஜன்மலாசி நரா தேவத்து சோயரா கரியாதா கரியாதா வாபஸ் வைராச்சா வாதா அதர்த்தா சாஸ்தா சாண்டியாதா சாண்டியாதா கூடி கல்பனே ஜீவாட்ட மார்காगे नीट पंडरी सीवाट पंडरी सी जावे सर्व सुख ग्यावे रूपते पहावे विठेवरी विठेवरी उभा आनंदाचा कंदा तुकाराचे चंदा नामघोष कवीडवाडी आणि करेडे मुली गोष्टी विठ्ठला 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 मी तुझे थाना அவனுடைய குழந்தை. நிறைய நாம்தேவ் மகாராஜ் இந்த பாவங்கள்லாம் சொல்லியிருக்காரு. நாம்தேவ் மகாராஜ் சொல்லியிருக்காருன்னா நாம்தேவ் மகாராஜ் மறு அம்சத்துல வந்திருக்காரு. அதனால அந்த அக்ஷரத்தை போடுற ஜென்ம மரண துஜாதம். ஏன்னா நாம்தேவ் மகாராஜ் ஒரு அந்திம காலத்துக்கு அவர் பாத்தியதையா இருந்தார். அவருக்கு விதிக்கப்பட்ட காலம் முடிஞ்சது. ஏதோ ஒரு ஊர்ல போய் தான் அவர் வந்து பஞ்சாப் மாநிலத்துல போய் அவருடைய அந்திம காலம் முடிஞ்சு அவருடைய சமாதி எல்லாம் இருக்கு. எல்லா இடத்துக்கும் போயிருக்காரு. துகாராம் மகாராஜுக்கு ஆரம்பம் இருந்தது, எண்டு கிடையாது. திருப்பி ஆரம்பம்னு சொல்லறதுக்கு ஒரு உரிமை இருக்கு. அவர் சொல்லறதுக்கு விடல. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க கிடையாது, அவர் அழைச்சிட்டு போயாச்சு. அவருடைய வைகுண்ட பிராப்தி முடிஞ்சதும் அவரை அழைச்சிட்டு போயாச்சு, கருட பகவானோட போயாச்சு. அவருடைய சிஷ்யர்கள்ல பிரதம சிஷ்யரா ரொம்ப பராக்கிரமமா கீர்த்தியா உள்ள ராமேஸ்வர சாஸ்திரி சொல்லிட்டார், துகா விஷ்ணு பூஜா நாயகி. 5 தத்துவத்தெல்லாம் கூட சொல்லிட்டாரு. துகா பத்தி எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சொன்ன அபங்கங்கள் 2 3 இருந்தா கூட அப்படியே வைரம் வைடூரியம் நவரத்னம் அந்த மாதிரி ஒரு ஜலிக்கிற மாதிரி அபங்கம் சொன்னார். காரணம் அந்த ஸ்டேஜ், அந்த உயர்ந்த நிலை ஜெகத்குரு துகாராம் மகாராஜ். அதனால சொல்லிண்டே தைரியமா இருக்கலாம். அவ்வளவுதான் போரும். என்னன்னா ஒண்ணு வேண்டாம், என்ன கிடைச்சதுன்னா ஒண்ணும் கிடைக்க வேண்டாம். அந்த பிரசாதம் கூட, அந்த பிரசாதம் சாப்பிடுறதுக்கு கிடைக்கணும்ன்ற உணர்வு வேண்டாம். அந்த பிரசாதம் வந்து பகவானுக்கு காட்டிட்டு வந்த பிரசாதமேன்னு
எனக்கு ஒரு சின்ன திவலை கிடைச்சா போறோம்னுமே ஒரு அவங்க சொல்றாரு. துக்கமணி துஜ வீண கோணஹாரில மாஜ ஷீல बाईचा गुण गाऊया अंबाबाईचा गुण गाऊया अंबाबाईचा गुण गाऊया डोळे भारून रूप पाहूया अंबाबाईचा
Hare